ஹாய் கேஸ், நான் தான் உங்கள் வில்சோன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் எந்த கேம் ப்ளே பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, பிப்பேட் அப்படிங்கிற ஒரு கேம் ப்ளே தாங்க பண்ண போகிறோம். அப்புறம் அந்த வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. கூடவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இங்கே எடுத்தோன்னே நம்மளுக்கு ஏதோ கோல் வருது. என்னடான்னு சொல்கிறானுங்க, இங்கே கேட்போம். ஏதோ ஒன்று உருட்ட போகிறானுங்கன்ட்டு நல்லா விளங்குது. ஓகே, ஹலோ, ஓவர் டேய், செக்டர் இன்சூரன்ஸ் எதுவும் விளங்கலையே. ஒரு டவர் செக்டர் 254 ஒரு மர்மமான ஒரு விலங்கொண்டு இருக்காங்க. அதை நம்ம போட்டு தள்ளணுமா? ஓகே, அதை போட்டு தள்ளிட்டு நம்மளை வர சொல்கிறானுங்க. இவன் லூசுப்பா வேற போட்டு தள்ளுறான். சரி என்று ஒத்துக்கிட்டாங்க. இவனுக்கு என்ன, இவன் போவான். நம்மளை ப்ளே பண்ண போகிறது அந்த மர்மமான விலங்கு எதன்று நானும் போய் பார்த்துடுறேன்டா. ஒரு சுறவழி கிளம்பியதே. ஓகேங்க, லோடிங்க. அது பொறுமையாக லோடிங்க ஆட்டுண்டாடே. ஏன்டா என்னை போட்டு உயிர் எடுக்குங்க? ஃபாஸ்ட்டாக லோடிங்க ஆக்குங்களேன்டா. வந்தாச்சு. ஓகே, இதான் நம்ம ஜீப்பா. சரி ஓகே, நல்லா இருக்கு பார்க்க. அதான்டா வட்டம் போய் பார்த்துட வேண்டியா. வீட்டுக்குள்ளானே அடப்பாய், வீட்டுக்குள்ள இல்லையா, காட்டுக்குள்ளையா? ஓகே, காட்டுக்குள்ளே அங்கே போகுது. அதில் போக முடியாது கேஸ். மேப் இருக்குது. மேப்பில் சுற்றி போகணும் கேஸ் நம்ம. அடப்பா, இந்த ஒரு பிடிக்காம விட மாட்டானுங்க போலையே. சரி வாங்க போவோம். இன்றைக்கு நம்மளை வச்சு செய்ய போகிறானுங்க வழங்கிட்டு. சரி என்ன செய்கிற, கேமை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு போய்த்தானும். அந்த வித்தியாசமான மிருகம் எதுன்னு நானும் போய் பார்க்கத்தான் கேஸ் இருக்கேன். உங்களை மாதிரி எனக்கு ஆவலாக கேசிக்கு. ஐயோ, ரன்னிங் ஸ்பீட் முடிஞ்சு. ஓ, இது லிமிட்டட் ஸ்பீடா? நான் அன்லிமிட்டட்லாம் நினச்சேன். சரி ஓகே, மேப் ஆன் பண்ணிட்டு இப்படி போயிட்டு இப்படி வெட்டணும். ஓகே, அந்த வட்டங்காட்டு இடத்த போனால். சரி கேஸ், ஒயிட் கலரில் காட்டுது பார்த்தீங்களா, அங்கே போகணும் இப்போ நம்ம. ஓகே, அந்த கேமில் போக அப்படி இருட்டு ஆகிக்கிட்டே போகும் கேஸ். அதான் பெரிய பிரச்சனையே. ஓகே, மேப் ஆன் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம சரியாக தான் போகிறோம். அந்த ரிவர் அடியை போகணும் கேஸ் ஆக்சுவலி. ஓகே போவோம். இந்த ரிவர் அடியாக காட்டுன்னு நினைக்கேன். போவோம். சரி ஓகே, ஃபாஸ்ட்டாக போவோம். அது எங்கேருந்து வரப்போகுது, எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை கேஸ். சுத்தமாக எங்கால வரப்போகுதுன்னு கூட தெரியலை அந்த மிருகம். ஓகே, அது எப்படி இருக்குமென்னு கூட எனக்கு தெரியலை. பார்க்கலாம். சரி ஓகே, வாங்க பார்ப்போம். கிட்ட நெருங்கிட்ட மாட்டேன்னு நினைக்கேன். சரி பார்த்தீங்களா, இருட்டாயிருச்சு. இப்போ நினச்சேன் இருட்டாயிருமெண்டு. மழை வேறு பெய்யுது கேஸ். ஓகே, நெருங்கிட்டோம். ரிவர் அடியே வந்தாச்சு. ரிவரை தாண்டி அங்கே ஒரு ஐலாண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். சின்ன குட்டி ஐலாண்டு உண்டு. ஓகே, என்னடா இருக்கு இடத்த? இல்லை பிளட்டு. ஆடோ பாவி, எறும்பு மாடுமா இருக்கே கேஸ். என்னடா இது இவ்வளோ பெருசாக இருக்குது? ஆடா ஓராடே, கடலுக்குள்ளே இருந்து வருது. ஆடா பாவி, இந்த இடத்த நிற்க தோல போடாட. என்னங்க இவ்வளோ பெருசாக இருக்குது? நானும் சின்னதாக குட்டையாக வருமானல நினச்சேன். இவ்வளோ பெருசாக இருக்குது. அடாப்பா, எத்தனை பிப்பு எட்டுங்க. இது சைரன் எட்டுடா. பிப்பு எட்டு வச்சுக்கானுங்க பாருங்களேன். சரி ஓகே, பட் அதுக்குள்ளே கீரிக்கும். அதை எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். போகிற வழியிலானே இருக்குது. சரி ஓகே போவோம். அது எங்கேருந்து அட்டாக் பண்ண போகிறோன்னு தெரியல. ப்ரோ பிளேயரா நான். என்னை மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ண அவனை சாவடிச்சிட்டு வந்தா. அவனை மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன காலொண்டு வழங்கிச்சு இப்போ பெருசா. ஓகேங்க, அந்த சைரன் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் போகிறான். நம்ம இஞ்சாலே போவோம். அங்கால போனால் நம்மளை பின்னால் வந்து அடிச்சுட்ருவான் லூஸ்ப்பா. சரி ஓகே, நம்ம இஞ்சாலே போவோம். சைரன் டேட் இங்கே இல்லை. நம்ம ட்ரன்னு ஸ்பீடாகவே போவோம். நம்மளுக்கு ட்ரன் அந்த ஸ்பீட் பூஸ்ட்டு நம்மளுக்கு கட்டாயம் வேணுங்க. அது அவன் வந்தால் நம்மக்கிட்ட நம்ம இதை யூஸ் பண்ணிட்டா எஸ்கேப் ஆகிறோம். அதனால் நம்மளுக்கு கட்டாயமே தேவைப்படும். ஓகே, இந்த டவருக்கு வந்தாச்சு. இந்த டவருக்கு மேலே போகணும் கேஸ். இந்த டவரில் சைஸு கிரிப்பான், அந்த மரத்தில் சைஸு கிரிப்பான் கேஸ். அவன் இந்த லூசுப்பால் இவ்வளோ பெரிய உருவத்தை நான் கண்டனுன்ற அந்த போலீஸ் நம்புவீங்களாடா நீங்கள்? அடா பாய், வித்தியாசமான வழங்க சிக்கி விட்டீங்களடா. இவ்வளோ தூரத்துக்கு வரணுமா பாய்? இதுக்கு மேலே அந்த கீழே உண்டா என்ன ஆகும்? அப்படியே டெத் ஆயிடுவோம். சரி ஓகே, ஓப்பன். இதுக்குள்ள க்ரோபார் இருக்கு. சரி ஓகே, அது வடத்தை வராமல் விட்டா சரி தான். இந்த கேமில் ஓல்டு வெர்ஷனில் அது எங்கேயோ சுற்றிக்கிருக்கீங்க அந்த பிப்பு எட்டு. இப்போ அப்டேட் பண்ணிட்டானோ அதில் நம்மக்கிட்டே அது வந்துடும்.
ஃபாலோ பண்ணுற மாதிரி. இவன் தாங்க பிப்பு ஹெட் எவ்வளோ பெருசாக இருக்கான் பார்த்தீங்களா? பாருங்களேன் அங்கே எவ்வளோ பெருசாக இருக்கான். தலையே இல்லைங்க அவனுக்கு. அது வந்து மைக்கு, அது வந்து பொணலா என்னன்றே தெரிய மாட்டேங்குது. சரி ஓகே, கீழெல்லாம் போகிறான். இப்போ எப்படி போகிறேன்னு வேறு தெரிய மாட்டேங்குதா? டே பிப்பு ஹெட்டு, ஐ எம் பில்சோன் யா ப்ரோ பிளேயர், எப்படி போகிறேன்னு பாருயா. திரும்பி பாப்பானா? டேய் எங்கே நிற்காண்டே தெரிய மாட்டேங்குது. அப்படியே ஓட்ட வேண்டியா. சம்பா சிவ சம்பா சிவ சிவ சம்பா சம்பா சிவ சம்பா சிவ சிவ சம்பா ஜகடம் ஜகடம் ஜகட கிடக்கும் ஜகடம் ஜகடம் ஜகட கிடக்கும் டன் 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 டண்டு. ஓகே, அந்த லூசுப்பா எங்கே போய்த்தான்னு தெரியல. ரன்னிங் ஸ்பீட் வேறு குறைஞ்சிருச்சுக்கே. பெஸ்ட்டு இருந்து இதாகுது. பொறுமையாகட்டும், நம்ம பின்னால் பார்த்த மாதிரி அப்படியே போவோம். கரெக்டாக தான் போகிறோம். ஓகே, முன்னாடி வந்து அடித்தாண்டா பிரச்சனை இல்லை, பின்னாடி வந்து தாங்க பிரச்சனையே. ஓகே, இந்த இடத்த தாண்டி தாங்க அந்த இடத்துக்கு போகணும். அந்த தொங்கலில் இருக்கீங்க ஒரு இடம், அங்கே போகணும். அங்கே வந்துட்டு நம்மளுக்கு கட்டிங் பிளேஸ் கிடைக்கும். அதை வச்சு தாங்க இப்போ நம்ம 2-3 பொருள் எடுக்க வேண்டியது இருக்குது. அதையும் எடுக்கணும். லூசுப்பா வேறு எங்கே நிற்காண்டே தெரிய மாட்டேங்குதா? ஏய், எங்கே நின்றாலும் வாட்ஸ்அப்பில் இருக்கண்டான்னு ஒரு மெசேஜ் போடுறான், பார்த்துருக்கலாம். ஓகே, ரன்னிங் ஸ்பீட் கிடச்சிருச்சு. ஆனால் இவன் எங்கே இருந்துருவானே. சரி போவோம். ஓகே, இங்கே வந்தாச்சு. இந்த இடம் தான். ஃபஸ்ட்டு குரோபாரை நம்மளுக்கு தேவைப்படுமா? அதனால் இதை எடுத்துகிட்டு குரோபாரை இடத்தையே போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டார்டிங் சீனில் வந்தோம்லங்க ஜீப்பில், அந்த இடத்துக்கு இப்போ நம்ம போகணும். அது மெயின் கேத்தை ஓப்பன் மாட்டு இதை வச்சு. ஓகே போவோம். அவன் வேறு எங்கே நிற்காண்டே தெரிய மாட்டேங்குதா? டே எங்கடா நிற்க? சரி ஓகே, அவன் எங்கே இருந்தால் நமக்கு என்ன? நம்ம முன்னாடி வராமல் விட்டாச்சிட்டு தான். இவ்வளோ பெருசாக இருக்கான். அவனை எப்படி கண்டுபிடிக்கிற? நம்ம மரத்தோட பெருசாக இருக்கான் கேஸ். அவன் இந்த மரத்தையெல்லாம் எவன்டா நாட்டினது? இவ்வளோ பெருசாக இருக்கி. ஆனால் அவன் இதோட பெருசாக இருக்கான். எப்பட்றா இப்படி சாப்பிட்டு வளர்ந்துருக்க வாய்ப்பே இல்லைங்க. அவன் இவ்வளோ பெருசாக இருக்கான், சாப்பிட்டே இருக்க மாட்டான். அவன் வேற என்ன செஞ்சான் பெருசாக இருப்பான். சரி ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு கேஸ். இப்போ உள்ளே போயிட்டு அந்த போட்டுக்கெல்லாம் போடுவோம்லங்க, அது இருக்கும் துடுப்பண்டு நினைக்கேன். அதை எடுத்துகிட்டு திருப்பி போட்டுக்கே போகணும். அந்த ஓட்டடியாங்க அவன் ஸ்டார்டிங் சீனில் நின்ட்டான். இப்போ எங்கே நிற்கான்னு தெரியலை. சரி பார்ப்போம். ஃபஸ்ட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் வந்துருமான. லூசுப்பால் வடத்தான் வந்துருப்பான். நம்ம ஒரே ஓட்டமாக ஓடிடணும். பார்க்கலாம் வடத்தை நிற்கானா. டேய் நிற்கியாடா. நம்ம பின்னாடி அவன் வந்துடுவாங்க. அதில் இதான் பிரச்சனையே. அதில் எங்கே நிற்கான்னு தெரிய மாட்டேங்குது. ஆனால் வடத்தை வந்துருப்பான்லோ நான் நினைக்கேன். காணோம். டேய் நிற்காடா. காணோம் கைஸ் அவனை. இந்த பாவி சொல்லிட்டு வாடா. வரும்போது தெரியணும் வர்ற சிங்கம் யாருன்ட்டு முன்னாடி வந்த அவனை. சரி ஓகே, அவனை காணோம். ஒரே ஓட்டமாக ஓடிட வேண்டியதான். சம்பா சிவ சம்பா சிவ சிவ சம்பா சம்பா சிவ சம்பா சிவ சிவ சம்பா ஜகடம் ஜகடம் ஜகட கிடைக்கும் ஜகடம் ஜகடம் ஜகட கிடைக்கும் டன் 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 டண்டு. ஓகே, தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க போகணும். இந்த இடத்த அவன் வந்து ஹைட் ஆகிறதுக்கு ஒரு இடமும் இல்லை கேஸ். இந்த இடத்த வந்துட்டு ரூஃப் இருக்கணும் கேஸ். ரூஃபு அதாவது ஓடு அது இருந்தால் தான் வழங்க மாட்டுச்சு அவனுக்கு கண்ணுக்கு. இல்லாட்டி பச்சா வழங்கும் தூக்கி அடிச்சுட்ருவான் நம்மளை சவரில். சரி ஓகே, அப்படியோ நம்ம ரிவருக்கே போவோம். இந்த ரன்னிங் ஸ்பீட் வேறு முடிஞ்சு கேஸ். பூஸ்ட்டு அது இருந்தால் தான் கேஸ் இவன்ட்டு ஈஸியாக எஸ்கேப் ஆக முடியும். இல்லாட்டி நம்மளை பிடிச்சிருவான் ஈஸியாக. நம்ம ஓடுறது அவனுக்கு ஒரு அடி எடுத்து வைக்கிற மாதிரி கேஸ். ஓகே, இங்கெல்லாம் போகணும். இதை வச்சுட்டு இப்போ நம்ம குரோபாரும் எடுத்துக்கு வரணும் கேஸ். ஓகே, அவன் எங்கே நிற்காண்டே தெரிய மாட்டேங்குதே. சரி விடுங்க. ஓகே, டேக் கொடுத்தாச்சு. அடப்பாவி டேக் கொடுத்துட்டேன் கேஸ். நான் வைக்கிறதுக்கு இப்போல. ஓகே, இந்த இடத்துக்கு வந்துட்டு இன்றைக்கி நம்ம குரோபார் வேணும் கண்டிப்பாக. ஓகே, இப்படி வந்துட்டு திருப்பி நம்ம குரோபார் எங்கே விட்டோமோ அங்கே போய் எடுத்துக்கு வந்துடுவோம் கேஸ். அவன் வேறு எங்கே நிற்காண்டே தெரிய மாட்டேங்குது. இதுக்குள்ளே அண்ணாங்க போகிறான். ஓ, நம்ம அந்த லேண்டுக்கு பெய்த்த மட்டும் நினச்சிட்டு தலைவர் போகிறார் பிள்ளை. கடுமூலடா கடுமூலை. இட்ஸ் பிரெயின் இஸ் வெரி ஷார்ப்பு. ஓகே, பிரெயின் பிப்பியேட்டோட பிரெயின் வந்து பெரிய ஷார்ப்பாங்க கேஸ். அதான் நம்மளை தேடி போகிறான் புள்ள. சரி ஓகே போவோம். அந்த குரோபாரை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ஐலாண்டுக்கு திருப்பி நம்ம போகணும் கேஸ். ஓகே, இந்த பூஸ்ட் வர முடிஞ்சு. ஆனால் கிட்ட வந்துட்டோம். நான் கொஞ்சம் தாண்டா. போயிடுறா. தடுமாறி தவழ்ந்து போகிறாங்க சிவன். சரி ஓகே, பூஸ்ட்டு கொஞ்சோண்டு இருக்கு போவோம். அந்த குரோபாரை மட்டும் எடுத்துகிட்டு திருப்பி ஐலாண்டுக்கு போயிடுவோம் கேஸ்.
ஓகே, அந்த ஐலாண்ட் சின்ன ஐலாண்ட், அதனால் ஓடுறதுக்குலாம் இடம் இல்லை. அதுக்குள்ளே போயிட்டு ஒரு கீ இருக்குங்க கேஸ். அந்த கீ எடுத்துகிட்டு டக்குன்னு நம்ம போட்டில் ஏறிடணும் கேஸ். இல்லாட்டி அவன் ஈஸியாக வந்து பிடிச்சிருவான் நம்மளை. ஓகே, ஃபாஸ்ட்டாக போடா. இந்த போட் அடியை போகணும் கேஸ். இப்போ நம்ம அதுக்குள்ளே அவன் எங்கே நிற்காண்டே தெரிய மாட்டேங்குதே. நம்ம ரிவர் அடியை போனோம்னா அவன் ஈஸியாக நம்மளை பிடிச்சிருவான்ட்டு நான் இதால் போகிறேன், காட்டால் போகிறேன். ஓகே, இப்படி போனால் ஈஸியாக ஆகிக்க வேண்டிய நம்புகிறேன், நிற்க மாட்டான்ண்டு. ஓகே, ஸ்ட்ரைட்டாக போனால் வந்துடும் அந்த போர்டு. பட் அவன் எங்கே நிற்காண்டி அவனுக்கு தெரியும். ஓகே, ஸ்ட்ரைட்டாகவே போவோம். டண்டனக்கா நக்கா 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 டண்டனக்கா நக்கா. எப்படி சோங்கு? இந்த சாங் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஓகே கேஸ், எப்படியோ வந்தாச்சு. இதுக்குள்ளே போயிட்டு ஒரு கீ இருக்கும், அதை மட்டும் எடுத்துக்கு வந்துடுவோம் ஸ்பீடாக போயிட்டு. அந்த கீ எடுத்துகிட்டு ஒரே ஓட்டம் ஓடிட வேண்டியதுதான் அந்த ஐலாண்டுக்கு. ஏன்டா இதில் மட்டும் வந்தாண்டு வைங்களேன், எஸ்கேப்பே ஆக முடியாது கேஸ். ஓகே, இதில் வந்தாச்சு. இப்போ ஒரே ஓட்டம் ஓடிட வேண்டியது. நம்ம ஸ்டார்டிங் சீனில் போனோமே அந்த இடத்துக்கே போயிடுவோம், நம்மளோட ஜீப் இருக்கிற இடத்துக்கே. அண்ட் அந்த இடத்த நம்மளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிறீங்க கேஸ். அது என்னண்டு வீடியோவில் எண்டிங்கில் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு அந்த பிப்பு ஹெட் எங்கே நிற்காண்டே தெரிய மாட்டேங்குதா. டேய், அந்த ரன்னிங் ஸ்பீட்டை தாங்கலண்டா ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு. இவனுங்க வேறு பொறுமையாக தாரானுங்களே. எனக்கு தான் இங்கே பக்கு அங்குது அந்த பிப்பு ஹெட்டை பார்த்தாலே. அவன் வேறு எரும மாட்டு சைஸில் இருக்கானா, அவனை எப்படி பிடிக்கிறேன்டே தெரிய மாட்டேங்குது. அவனை வேறு கோட்டு 50 ரூபான்ட்டு இவன் ஆர்டர் வேறு வாங்கிக்கான் கேஸ். இந்த போலீஸ் சார் நீங்கள் இருக்கிறீங்க பயமில்லை சார், ஆனால் நீங்கள் இருப்பீங்களாண்டே எனக்கு தெரியலையே சார். சரி, ஓகே, இடத்துக்கு வந்துட்டோம். ஓகே, 5 லைக். இப்போ போயிட்டு இந்த ரன்னிங் ஸ்பீட் வேறு முடிய போய் கேஸ். ஓகே, போயிடுவோம், முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ சர்ப்ரைஸை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஓகே, காட்டிடுவோமா? ஓப்பன். ஒரு சூறாவளி கிளம்பியது, ஷார்ட் கன் கிடச்சிட்டு. ஆனால் இதில் என்ன காமெடியான விஷயம்டா, அவன் இருக்கான் கேஸ் மர சைஸில். அவனை ஷார்ட் கன்னால் போட்டு தள்ளணுமங்கிறாங்க இந்த காமெடியை. சரி, ஓகே, அவன் படத்தை வருவான் நம்மளை தேடி. எப்படியும் படத்தை நிற்க வச்சே சுடுவான் கேஸ். எப்படியும் நம்மளை தேடி வருவான் அவன். படத்தை நம்ம நிற்போம் பொறுமையாக. ஓகே, அது வரைக்கும் இதை நம்ம இது செய்வோம், பார்த்துக்கே இருப்பான் அப்படியோ. ஓகே, இயற்கை எவ்வளோ அழகானது பார்த்தீங்களா? எவ்வளோ மரம் செடி ஒரியல், மறுபடியும் காகம் கத்துற சத்தம், கிளி சத்துற சத்தம்லாம் அழகாக கேட்குது. இது என்ன ஹைடாகிற இடமா? ஹைடாக முடியுமா? போக முடியுமா? ஆஹா, போக முடியாது. சரி, ஓகே, விடுங்க. வேறு எதுக்குள்ளே ஏதாவது இருக்கா? எதுவும் இருக்காது. ஏன்டா நம்ம போட போகிறோம். சரி, ஓகே, தலைவர் வந்துட்டீங்களா? தலைவர் என்று தலைமுறை அடிவர் தலைவரி நிலப்புறான். வந்துட்டான். டேய் பிப்பு ஹெட் எங்கடா போகிற? பார்த்துட்டாங்க. போடு, அட பாய் போடு. அட மிஸ் ஆகிட்டு கேஸ். போட்டாச்சு, அவ்வளோதான் கேஸ். பார்த்தீங்களா எப்படி கிடக்கான்? பார்த்தீங்களா? சொட்கானால் போட்டதுக்கு தலைவர் போட்டுட்டார். நான் அவனை நல்ல தரமான நம்பிக்கையான பலசாலியன்களோட நான் நினச்சேன். டம்மி பீஸ் அரிப்பான் போல் ஒரு சொட்கான் புல்லட்டிக்கே செத்துட்டான். சரி, ஓகே, இதாங்க டிப்பு ஹெட்டு. பாருங்களேன், இதுக்கு மேலே ஏற முடியுமா? ஏற முடியாதா? ட்ரை ஒன்று பண்ணி பார்ப்போம். ஏற முடியுமா? ஏற முடியலை கேஸ். இதான் அவன்கிட்ட கால் பாருங்களேன், மர சைஸுக்கு இருக்கி அவன்கிட்ட கால். ஓகே, புல்லட் முடிஞ்சு 5 புல்லட் தான் தருவோம். அதுக்கெல்லாம் இவனை போட்டு தரணும். ஓகே, அடா பாய் பக்காயிர போகுது. இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணலையே நம்ம ஓடிடுவோம். நம்மளுக்கே வம்பு பக்காயிர போகுது கேஸ். மறுவா இதான் அவன்கிட்ட கால் பார்த்துக்குங்க எப்படி கிடக்காம பாருங்களேன். சரி, ஓகே, நம்ம போலீஸ் ஜீப்பை தொட்ட வேண்டா. அப்படியே இந்த கேம் கம்ப்ளீட் ஆகிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி விட்ருங்க. கூடவே ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்மளோட சேனலில் பார்க்கலே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் மக்களே, பாய். ஸோ பாய் எஸ் பாய்.